பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நானும் சேர்ந்திடேன். தேவ ஆட்டுக்குட்டி பின்னே போகத் தோணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். கூட்டம் போதிதண்டு பல்லர் கூடினார். நாட்கள் போனதால் பல்லர் வாட்டம் ஆயினார். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகே. கற்களை என் தலையில் அணையாக்கினம். வெட்கம் அடைய மீட்பர் பின் செல்லுவேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். நித்திய சந்தோஷங்களின் ராஜ்யம் நிச்சயம் சேரில் கஷ்ட பாதை நடப்பி. அட்சயன் அழைத்த சிறுமந்தையை சேர்ந்து இரட்சகருடன் போவோம் முற்றும் மூடிய. நான் போகிறேன், நான் போகிறேன். நிந்தை கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பது எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நானும் சேர்ந்திடேன். தேவ ஆட்டுக்குட்டி இன்னே போக தோணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். அல்லேலூயா. இந்த பாட்டு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிற சீஷத்துவ அனுபவத்தை மையமாக கொண்ட பாட்டு. அதாவது கிறிஸ்தவ கோலத்தை நீங்கள் கவனிக்கும்போது மிக பெரும்பாலான விதமாய் நீங்கள் கவனிக்க காண்கிற ஒரு விஷயம், இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற இயேசுவுக்கு பக்தர்களாக இருக்கின்ற ஒரு காரியத்தை தான்
நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்ப்பீங்க. ஆனால் ஆண்டவர், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் அதன் கடைசி வசனத்தில் சீடரிடத்துல சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவுக்கு சீடராகிற அனுபவத்தை நாம் இப்போ பெரும்பாலும் கிறிஸ்தவ கோலத்தில் பார்க்க முடியவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. நான் பாரம்பரிய சபையில் நாட்டையர் பாஸ்டர் சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய பிரபலமான போதகருடைய பேரனாக இருந்தேன். பைபிளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வாசிக்கும்போது நான் இதை முதலாவது கண்டுபிடித்து கொண்டேன். இயேசுவை பின்பற்றுகிற அனுபவம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இல்லை என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறத நான் பார்த்தேன். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? என் வசனத்தை கடைபிடிக்கணும். பிதா அவனிடத்தில் அன்பாக இருப்பார், நாங்கள் வாசம் பண்ணுவோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லுவார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவை எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளைத்தான் நான் அறிஞ்சிருக்கேன், அவைகளை என் கரத்தில் நான் வச்சுருக்கேன், ஒருவனும் என் கரத்திலிருந்து அதை பறித்து கொள்ள முடியும், அவைகளுக்கு தான் நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் வார்த்தைகளின்படி, அவருடைய மாதிரியின்படி, அவருடைய அடிச்சுவட்டில் பின்பற்றுகிற மனிதர்களுக்கு பேர் தான் சீஷர்கள்னு பேர். ஹல்லேலூயா. அந்த பாட்டு அப்படி தான் சொல்லுது, இது ஜீவனுக்கு போகிற பாதை, இதை நான் தீவிரமாய் நடக்கிறேன், இந்த பாவ உலகத்தோடு நான் சேர மாட்டேன், தேவ ஆட்டுக்குட்டியின் பின்னாலே நான் போகிறேன். ஹல்லேலூயா. பொதுவாக இந்த நாட்களில் இந்த மாதிரி பாடல்களை கேட்பது அரிதாக இருக்கிறது. அப்போ இயேசுவின் சீஷர்களாய் அவரை பின்பற்றும் போது ஏற்படக்கூடிய அந்த சில அனுபவங்கள், பலர் ஓட்டத்தை தொடங்குவாங்க, இயேசுவோடு கொஞ்ச தூரம் ஓடுனாங்க, இது புதிய கூட்டம்னு கொஞ்சம் பேர் சேர்ந்துருவாங்க, கொஞ்ச நாள் போனோன்னே இது நாம் நினச்சது மாதிரி இல்லைப்பா அப்படின்னு விலகி போயிடுவாங்களாம் இல்லையா? அந்த பாட்டில் அந்த பக்தர் அழகாக பாடுறார். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, நான் போக மாட்டேன். என்ன சொல்கிறார்? கெட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் இது பட்டு பரம பாதையை விட்டு விலக மாட்டேன். பரம பாதைன்னா பரலோகத்துக்கு போகிற பாதை இல்லையா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு பவுல் சொல்லுவார். நான் பரலோகத்துக்கு போகிறக்கு புறப்பட்டேன், ஓடிட்டுருக்கேன், அதை விட்டு நான் திரும்ப மாட்டேன், நான் வேறு பக்கம் திரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். ஒருவேளை கற்களை என் தலையின் அணையாக்கினும் வெட்கமடையாமல் நான் இயேசுக்கு பின்னால் போவேன். அந்த யாக்கோபு அவன் வீட்டை விட்டு போகும்போது ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு தலையில் ஒரு கல்லை வச்சு அவன் தலையணா வச்சான்னு ஒரு சம்பவம் படிக்கிறேன்ல. ஒரு வேளை நான் படுக்கிறதுக்கு இடம் இல்லை, தலையணைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கல்லை வச்சு படுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் அதுக்காக வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா அடுத்த ஸ்டான்ஸாக சொல்கிறார், நித்திய சந்தோஷங்கள் ராஜ்யத்துக்கு போனோன்னா, நிச்சயமாக போனோன்னா கஷ்டமான பாதையில் நடக்கணும். இயேசு அழைத்த சிறு மந்தை, எப்படி பயப்படாதே சிறு மந்தைன்னு சொல்லியிருக்கு. இடுக்கமான வாசல் சிலர் மாத்திரம் பிரவேசிக்கிறார்கள் சொல்லியிருக்கு. ரட்சகருடன் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் உண்மையாக இருந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி ஓடுவோம்னு சொல்கிறார். ரொம்ப விரும்புகிற ரசிக்கிற ஒரு பாட்டு, உங்களுக்கும் அதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இல்லையா? சரி, நல்லது. இப்போ ஒரு வசனத்தில் போனோம், நைட்டில் வந்திருக்கோம். ஸோ அதுக்கேற்ப ஒரு வசனத்தில் போகலாமே. அது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14 to 17 நாம் கொஞ்சம் சிந்திச்சு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிறோம். எபேசியர் 5:14 to 17 படிச்சிங்கன்னா படிப்பியலா யாராவது 14 எபேசியர் 5 5:14 to 17 வரை படிச்சிங்கன்னா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு
எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தூங்குகிற நேரத்தில் தான் வந்திருக்குனால இந்த வசனம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் தொடர்ந்து போகுது. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல் நடக்கப்படாது, ஞானமுள்ளவர்களை போல் கவனமாக நடக்கணுமாம். நாட்கள் பொல்லாதவிழானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே தூக்கம், அந்த தூக்கம்னு தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்க. அதை கொஞ்சம் சரியாக மொழிபெயர்த்தா, உணர்வற்றவர்களாய் வாழுகிற நீங்கள் உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். மரித்த மனிதர்களை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை, உயிரை கொடுக்க முடியும், ஜீவனை கொடுக்க முடியும். ஸோ இது முதல் பகுதி. அந்த உணர்வற்ற நிலை அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் ரோமர் 1:21 உணர்வற்ற அவர்களுடைய இருதயம், மனம் இருள் அடைந்தது. ஒரு உணர்வே கிடையாது. எங்கள் ஊர்க்காட்டு பாஷையில் சொல்லுவாங்க, நாறுதும் மணக்குதும் வித்தியாசம் தெரியாது ஆளுகள்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ புரியுது இல்லையா அவங்களுக்கு? நல்லதும் கெட்டதும் தெரியாமல் நடக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அனுபவத்தை தான் இந்த உணர்வில்லாத நிலை அப்படின்னு சொல்லியிருக்கு. உணர்வில்லாமல், சிந்தனை இல்லாமல் நடக்கிறவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்கிற மாதிரியும் வேறு வசனங்கள் சொல்லு. ஆனால் நீங்கள் சங்கீதம் 14:2 படித்தா, உணர்வு உள்ளவன் உண்டோ, உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமியெல்லாம் கண் நோக்கிறாரு. அப்போ பரலோகத்தின் தேவன் யாரை பார்க்குறாரு? உணர்வு உள்ளவன் உண்டா, சிந்தனை உள்ளவன் உண்டா, புத்தி உள்ளவன் உண்டா, பகுத்தறிவு உள்ளவன் உண்டா? ஓகே, சரிதானே? அப்போது நாம் பகுத்தறிவும் உணர்வும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். 119 சங்கீதத்தில் 169 என்னுடைய கூப்பிடுதல் உம்முடைய சந்நிதியில் எட்டுவதாக, உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வு உள்ளவனாக்கும். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஜெபிக்கிறோம் தேவனை நோக்கி, எல்லாரும் கூப்பிடுகிற காக்க குஞ்சு மாதிரி எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தில் என்ன புரிகிறோன்னு, உணர்வு அற்ற மனிதர்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. ஹல்லேலூயா. அதான் உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். நான் உணர்வுள்ளவன், உணர்வுள்ளவன் மட்டுமே உணர்வுள்ள தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், சரியா? பேச முடியும் என்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். உணர்வற்ற மனிதர்கள், உணர்வற்ற நிலையில் நடக்கிறவர்கள் பரலோக தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது, ஜபிக்க முடியாது. ஏன்னா அவர் உணர்வுள்ள தேவன் இல்லையா? அப்போ அவர்கிட்ட பேசக்கூடிய ஆளுகளுக்கு அந்த தன்மை இல்லைன்னா அவர் பேச மாட்டார். 55 ஏசாயா 55:8 தானே? அங்கே என்ன வாசிக்கிறோன்னா, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழி என் வழி அல்ல, உங்கள் வழிகளுக்கும் எனக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அவ்வளோ வித்தியாசம் இருக்குது, சரிதானே? ஏன்? நீங்கள் எல்லாம் உணர்வற்றவர்கள். மனுஷரில் பற்றி சொல்கிறார். உங்களுக்கு புத்தியே கிடையாது, உணர்வு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வழி வேற. நான் உணர்வு ஜீவன் உள்ளவர், என்னுடைய வழி வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை அந்த பகுதியில் பார்க்குறோம். லூக்கா 9:60 இயேசுவோடு இருந்த சீஷன் ஒருத்தன் கேட்குறான், என்னுடைய தகப்பனார் மரிச்சு போனார், அவரை நான் அடக்கம் பண்ணணும், நான் அடக்கம் பண்ணிவிட்டு உன் பின்னால் வர்றேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்ன பதில், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க மாட்டார், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம். இப்போ புரியுதா? உயிரோடு இருக்கிற மனிதர்களே, மரித்தோர்னா சரீர ரீதியில் பாடியானவங்களை, உயிரோடு இருக்கிற மரித்தவர்கள் அடக்க மாட்டோம், அப்படி தானே அதுக்கு வசன அர்த்தம் ஆகுது. அப்போது உணர்வற்ற மனிதர்களை, பகுத்தறிவில்லாத மனிதர்களை, சிந்தனை இல்லாத மனிதர்களை மரித்தவர்கள், உயிரோடு இருந்தும் செத்தவனாக இருக்கிறான். இல்லை அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது 3:2 நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் என்ற வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக பகுத்தறிவும் உணர்வும் இல்லாதவர்களை, அவர்கள் உயிரோடு வாழ்ந்தாலும் நடைபெறணும்னு நம்ம சொல்கிறோம்ல, சிலர் சொல்லிக்கிறாங்கல்ல, இது மாதிரி தான் ஆண்டவர் வர்ணிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு 25:38-39 அந்த நோவா காலத்து ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. அவர்கள் புசித்தார்கள், நல்லா சாப்பிட்டாங்க, குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். ஜல பிரளயம் வாரி கொண்டு போகிறது வரைக்கும் உணர்வு இல்லாத இருந்தார்கள். பற்றியெல்லாம் ஒரு உணர்வும் கிடையாது. இப்போ மனுஷருடைய வாழ்க்கை அப்படிதான்.
நம்ம சாவுங்கிற உணர்வு கிடையாது. எப்போ என்ன ஆபத்து நடக்கும்னு தெரியாது. உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம் அகங்காரம் இல்லையா? அதனால தான் அந்த சினிமாவில் ஒரு கவிஞர் பாடுறார், ஆடி அடங்கும் வாழ்க்கைடா. எப்படிங்க? ஆடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அடங்கிடும் இல்லையா? நினைக்கிறேன் அடங்கிட்டாங்கல்ல, மெரினாவில் கொண்டு அடங்கிட்டாங்களாமா. ஓகே, இல்லை மாதிரி அடங்கிட்டான். ஸோ ஆடி அடங்கும் வாழ்க்கைடா. இன்னொரு தான் என்ன சொல்கிறேன், என்னது பேசின பேச்சன் ஆடி ஆட்டம் என்ன, பேசிய பேச்சென்ன, திரண்டதோ தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன. ஆமாம், கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. அவனுக்கு புரிஞ்சது நமக்கு புரிய மாட்டேங்குது இல்லை? உலகத்தில் உலக கவிஞர்களுக்கு புரிஞ்சது இப்போ நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன ஒவ்வொன்றா வர்ணிச்சிருக்கிறான். இந்த மாதிரிடா ஆடுறா நீ, இந்த மாதிரிலாம் பேசினா நீ, எல்லாம் பணம் சம்பாதிச்சா, எத்தனை ஆள் கூட்டினா, இப்போ எல்லாம் போன பிறகு மரினாவில் வச்சுட்டாங்களாமா. அப்படி தானே சொல்லணும் பல ஆடினவங்களை அப்படிங்கிறான். ஸோ அந்த அளவு மனிதர்கள் உணர்வு இல்லாமல் வாழுகிறார்கள்ங்கிறத உலக மனுஷனே மனசிலாக்கி வச்சுருக்கான். இப்படி இருக்கிறானே மனுஷன், சரிதானே? அன்புக்குரியவர்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் சில ரெஃபரன்ஸை சொன்னேன். பைபிளில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் சொன்னேன். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பொதுவாக இந்த விழிப்பு ஜபம்னு ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம்ல, அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுநாதர் கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்னே அவர் ஜெபம் பண்ண போகிறார். அப்போ 1 மணி நேரமாவது என்னோட விழித்திருக்கக்கூடாதா இல்லையா என்று ஆண்டவர் கேட்டார். அதனால் நம்மளும் கண்ணை முழிச்சிருந்து ஜெபிக்கணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம விழிச்சிருந்து ஜெபிப்போம், தப்பு கிடையாது. நானும் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஆனால் விழிப்பு என்று சொல்வது இந்த மாதிரி ஏதோ ஒரு சமயத்தில் கண்ணை முழிச்சிருந்து ஜெபிக்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. நீங்கள் லூக்காஸ் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில், லூக்கா 21:36, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக எனக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சரியா? இது என்ன சொல்லியிருக்கு? அப்போ எப்போதும் கண்ணை முழிச்சிருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. எப்போதும் ஜெபம் பண்ணி, அது ஒரு விழிப்புன்னு சொல்லுது. நம்முடைய ஆத்மாவை குறித்த விழிப்பு, தேவன் நமக்கு கொடுக்குற உணர்த்துதல்களை குறித்த விழிப்பு, நாம் வாழுகிற சூழ்நிலையை குறித்த விழிப்பு. அப்படி தானே? ஒரு இடத்துல இப்போ வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு மாதிரி இருக்கிறோம். நடு ரோட்டில் நாங்கள் வண்டி ஓட்டும் போது ரொம்ப அலர்ட்டாக இருப்போம், ரொம்ப விழிப்பாக இருப்போம். ஒரு நல்ல சிட்டியில் இருக்கும்போது ரொம்ப விழிப்பாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு நிம்மதி இல்லையா? இப்போ விழிப்புன்னா ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ இதுதான் உண்மையிலே விழிப்பை பற்றி சொல்லியிருக்கிற காரியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ விழிப்புன்னா என்னதுன்னு புரியுதா உங்களுக்கு? இது வெறும் கண்ணை முழிச்சிருக்கிற விஷயம் இல்லை. சில சந்தர்ப்பத்தில் கண்ணை முழிப்போம், அது வேறு விஷயம். எப்போதுமே வாழ்க்கை முழுதும் ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். ஆனால் உலக மனுஷர்கள் பல வேளை கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களை ஏன்னா நான் இந்த சூழ்நிலையில் நான் நிறைய பார்க்குறவேன், ஒரு விழிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாமே, அது சங்கீதம். ரொம்ப பார்க்க முடியாது, ஷார்ட்டாக பார்க்கணும். சங்கீதம் 49வது நீங்கள் சங்கீதத்தில் வரும்போது அது 6லிருந்தே அந்த வசனங்களை நீங்கள் வாசித்தா உலக மனுஷருடைய ஒரு நிலையை நாம் அங்கே சிந்திக்கிறோம். அது 49வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்தே நாம் படிக்கணும். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மரித்து அஞ்ஞானிகள் நர்மூடரும் ஏகமாக அழிந்து தங்கள் ஆஸ்திரியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாக தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் வருந்தினவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கும் அப்பா இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி,
இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்கக்கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அவன் விடலை, பின்னும் போகிறான். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷர் அவரை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தினவனாயிருந்தோம், அறிவில்லாத மனுஷன், அதான் அந்த வார்த்தை, அறிவு, பகுத்தறிவு, சிந்தனை, உணர்வில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு அப்பா இருக்கிறான். ஒரு ஐடியா கிடச்சிதா உங்களுக்கு? உலகத்தில் வாழ்கிற மனுஷரை பற்றி பச்சையாக நேரடியாக சொல்லியிருக்கு. உலகத்தில் வாழ்கிறவங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. பேரெல்லாம் கல்லில் வெட்டி வைக்கிறாங்களாம், தங்கள் நிலங்களுக்கு பேரை போடுறாங்க இல்லையா? அப்படிலாம் போட்டு பார்த்துக்கிட்டாங்க, எல்லாம் பார்த்து பாரு. ஆனால் அவங்களுடைய ஆத்தும மீட்பு, அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அவருடைய ஆத்துமாவுக்கு மீட்பு இல்லை. 17ஆம் வசனத்தில் மரிக்கும் போதும் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்போ ஆனாலும் தேவன் என்ன ஆத்துமாவை பாதாளத்துக்கு காப்பார். இங்கே ஆத்துமாவை குறித்து கவலைப்படாமல் இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் எல்லாம் செத்து போகிறாவே இல்லையா? எங்கள் ஊரில் எல்லாம் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், என்ன பிரம்மாண்ட விளம்பரம், பேப்பரில் எல்லாம் பெரிய பெரிய பக்கமாட்டு அவருக்கு காரியெல்லாம் போட்டு பிறந்த நாளுக்கெல்லாம் ஒரு பேப்பர் முழுசும் போட்டுருவாங்க. எவ்வளோ கோடி செலவாக்கணும்னா தெரியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான நபர்கள் திடீர்னு போயிட்டார். பிறகு அவங்களுடைய நிறுவனங்களை எப்படி நடத்துன்னு தெரியாமல் திணறி போனார்கள். அங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் எனக்கு சொன்னார், திடீர்னு செத்து போனார் மனுஷன், இப்போ பிள்ளைகளுக்கு அதை எப்படி நடத்துன்னு தெரியாமல் பெரிய குழப்பத்தில் கிடக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி எல்லாமே முடிஞ்சு போயிடுது. ஸோ இது உணர்வற்ற நிலை. என்ன உணர்வற்ற நிலை? ஆத்துமாவை குறித்த உணர்வற்ற நிலை. இதே காரியத்தை இயேசு சொன்ன ஒரு ஓமை, அது லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 21 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், நிறைய தோட்டம் துறவு உண்டு, அந்த வருஷம் நிறைய வருமானம் வந்திருக்கிறது. அந்த மனுஷன் நினைக்கிறான், அவன் சொல்லுகிறானா, நிறைய வருமானம் வந்திருக்கு, நல்லா சேர்த்து வச்சுருக்கேன், நல்லா சாப்பிடு, நல்லா குடி, சந்தோஷமாயிரு. அப்போ தேவன் அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம், மதிகேடனே, இன்று இரவு நீ மரித்தால், உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் எங்கே போவ நீ? அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் இப்படி இருக்கிறவன் மனுஷன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இந்த விழிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும், மற்றவர்களுக்கு இல்லை. அவங்க ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணி அடங்கி போகிறவளையும் கொட்டடிச்சு கொண்டு போகிறாவ இல்லையா? நான் பார்த்தேன், தூக்கி சேரில் உட்கார வச்சு சேரோட கட்டி வச்சு இல்லையா? நான் பார்த்தேன், அப்படி விசித்திரமாக இருந்து நம்ம பாடியாக கொண்டு போய் பார்த்துருக்கோம். சேரோட தூக்கி வச்சு, சேரோட பெரிய ஒரு சிம்மாசனம் போல் தூக்கி வச்சு பல்லக்கு மாதிரி செஞ்சு படக்கல், அந்த பட்டாசு ஓகே ஐயா, பட்டாசு எனக்கு புதுமையாக இருந்தது. என்னடா அது பட்டாசு, ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டு போகிறாங்க, என்னடா இது, கொண்டு அங்கே கொண்டு நெருப்பில் கொளுத்தி அந்த ஆற்றுல கொண்டு கரைக்க போகிறீங்க, இதுக்கு ஒரு ஆட்டமா, இதுக்கு ஒரு அந்த அளவு மனுஷனுடைய புத்தி பேருக்க போக பாருங்கள். நான் ஆச்சரியப்பட்டேன், ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கிறான். அப்போ சரிதான், புத்தியற்ற மிருக ஜீவன்களுக்கு அப்பா இருக்கிறான் இல்லை, அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது இறக்குறை அப்படி தான் இருக்குது. ஸோ இப்படி வாழ்கிறான். இப்படின்னா வாழக்கூடாது, அதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம இப்போ விழிச்சிருக்கிறது பற்றி தான் சிந்தனை பண்ணிகிட்ருக்குறோம். விழிப்பாக இருக்கிறது எப்படி? அப்போது நமக்கு ஒரு விழிப்பு வேணாம். ஆமாம், மற்றவங்கள மாதிரி நம்ம இருக்கப்படாது இல்லையா? மடைய மாதிரி இவரெல்லாம் மடையர்கள். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் மனுஷன், அது மார்க் 8:36-37, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உட்காருங்க, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? அல்ல இல்லையோ? மனுஷன் தன் ஆத்மாவுக்கு இட என்னத்தை கொடுப்பான் கேட்டார் இல்லையா? புரியுதா? இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் படிப்பிச்சு கொடுக்குற காரியம். இங்கே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தீர்களா அல்லது வேறு எப்படி வாழ்ந்தீர்கள்ங்கிறதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில்
16ஆம் அதிகாரம் 19வது வசனம், 16, 19 போனால் இயேசு ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னார். என்ன சம்பவம்? உண்மை சம்பவம். அது என்ன சம்பவம்னு சொன்னால், 2 மனுஷர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்களாம். ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், இன்னொரு மனுஷனுக்கு பேரை சொல்லியிருக்கு, லாசரு. என்ன பேர்? லாசரு என் பெயர் கொண்டவன். இந்த லாசரு தரித்திரன்னா சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, நோய் பிடிச்சவன், இந்த தெருப்பகுதியில் கிடந்து பிச்சை காப்பான்ல, இந்த வாசல் அந்த அப்படி கிடக்கிறவன். இந்த ஐஸ்வர்யவான் தனவான், நல்ல செழிப்பாக இருக்கிறான், ஆடம்பரமாக வாழுறான். இந்த ஐஸ்வர்யவானோட வீட்டு கேட்டு பக்கத்தில் தான் ரோட்டில் படுத்து கிடந்திருக்கான் இந்த லாசரு. சரிதானே? இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்படி இருந்திருக்கான். அப்போ இந்த ஐஸ்வர்யவான் நினச்சிருப்பான், அது ஒரு உண்மை சம்பவம், அது இயேசுவின் காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இயேசு சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் நினச்சிருப்பான், கடவுள் என்னோட கூட இருக்கிறார். எப்படி? ஏன்னா நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில், தேவன் ஒரு இடத்துல அன்புள்ளவனாக இருந்தால் அவனுக்கு உயர்ந்த ஆஸ்தியை கொடுப்பார், பதவியை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. நீ போகையிலும் வருகையிலும் நற்கையிலும் இல்லையா அப்படி இருப்பாயின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அப்போ தேவன் ஒருவனோடு அன்பாக இருந்தால் அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்கிறது அந்த பகுதி. அப்போ இந்த ஐஸ்வர்யவான் நினைக்கிறான், அதெல்லாம் எனக்கிட்ட இருக்கிறதுனால கடவுள் என்னோடு அன்பாக இருக்கார். இப்படி தான் எல்லோரும் உலகத்தில் நினைக்கிறாங்க. ஆமாம், கடந்த காலத்தில் ஒருவரோடு பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார், பாருங்கள் நான் வீடு வாங்கினேன், சொத்து வாங்கினேன், 3 காரா 4 காரா என்ன அவருக்கு வீட்டு முன்னே நிற்கிது, எல்லாம் கடவுள் கூட இருக்கார். அப்போ நிறைய பணம் வந்தால் கடவுள் கூட இருக்கார். நிறைய கார் அப்போ நம்ம இந்திய பிரதமரோட கடவுள் இருக்கார் இல்லையா, 3வது தடவை பிரதமராக இருக்கார். சரிதானே? கடவுள் கூட இருக்கார். அம்பானியோட கடவுள் கூட இருக்கார், அதானியோட கடவுள் கூட இருக்கார். இப்போ நம்ம அவைகளையும் திராசில் வச்சு பார்த்தா நம்மோட கடவுள் அந்த பக்கம் இல்லையா கூடுதல் இருக்கணும் இல்லையா அர்த்தம் ஆகுது. இப்போ கணக்கு பார்த்தா நம்ம தேர மாட்டோம் இல்லையா? அப்படி தானே? நம்ம பிரசங்கி மாதிரி யாரும் படம் காட்டு தான் மிச்சம். நான் ஒன்றும் காரியத்தில் ஒன்றும் இல்லை. ஆமாம், டூப்பு டப்பா ஓட்ட டப்பா தான். இந்த படம் தான் காட்டு. அவன் நிஜத்தில் இருக்கான் இல்லையா? இப்போ கடவுள் யாரோட இருக்கார் சொல்லுங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்படி தான் இந்த ஐஸ்வர்யவான் நினச்சிக்கிட்டான், கடவுள் என்னோட கூட இருக்கனால தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ வந்து லாசர் தெருவில் பிச்சைக்காரன், அவனுக்கு வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது. அவன் என்ன நினச்சிருப்பான், கடவுள் என்னோட கூட இருந்தால் நான் இப்படி தெருவிலையாக கிடக்கணும், எனக்கு சோக்கேடு வருமா? இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை எனக்கு. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம்ல, கடவுள் என்னோட இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தெருவில் கிடக்கணும், வாடகை வீட்டில் ஏன் இருக்கணும் இல்லைங்களா? இப்படி தான் நினச்சிருக்கணும். என்ன நடந்ததுன்னா அந்த பகுதி அங்கே இருக்குது. 2 பேரும் மரித்தார்கள். யார்? ஐஸ்வர்யவானும் கண்ணை மூடி ஆவணம் இல்லை, ஆடி அடங்கணும் இல்லை, ஓகே கண்ணை முடியாச்சு. லாசருவும் கண்ணை முடியாச்சு. இப்போ அந்த காட்சி அப்படி தொடர்ந்து போகுது. இங்கே ஐஸ்வர்யவானாக இருந்தவன் அங்கே பாதாளத்தில் அக்கினியான ஒரு சூழ்நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கே தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாமுக்கு பக்கத்தில் பரதீசிலே சந்தோஷமாக இருக்கிறான். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான அடிப்படை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் மேன்மையாக பார்க்கப்படுறவங்க பெரும்பாலானவர்கள் மறுமையிலே கீழான நிலையில் இருப்பாங்க. இங்கே கீழான நிலையில் எண்ணப்பட்டவர்கள் மறுமை நிலையில் எப்படி இருப்பாங்க? மேலான நிலையிலே. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுது? புரியணும். இயேசு எப்படி, இப்போ சொல்கிறேன், நம்மெல்லாம் விட்டுடுவோம். இயேசு எங்கே பிறந்தார் தெரியுமா? ஒரு அந்த சத்திரத்தின் கழுதை தொழுவம். என்ன தொழுவம்? அந்த சத்திரத்தில் வருவாங்கல்ல, இன்னைக்கு காரு பைக்கு, அன்னைக்கு குதிரை கழுதை ஒட்டகம்தான் பயன்படுத்துவாங்க. இந்த வர்றவங்க அந்த இன்னைக்கு கார் ஷெட்டு பைக் ஷெட்டெல்லாம் வச்சுருக்காங்க, நடத்திட்டு தான் அங்கே தங்க போகணும். அன்னைக்கு ஒட்டகத்தை கழுதையெல்லாம் கட்டுற தொழுவம் இருக்கும். அப்படி ஒரு தொழுவத்தில் தான் இயேசு பிறந்தார். எங்கே பிறந்தார்? தொழுவத்தில் பிறந்தார். அதை குறித்து பிலிப்பியர் கழுத நிருபத்தில் நான் வசனத்தை பிலிப்பியர் பவுல் சொல்லுவார், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இந்த அடிமையின் ரூபம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது இப்போல்லாம் நம்ம மனிதர்கள் ஓரளவு நம்ம மற்றவங்களை மனிதர்களை மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வாழ்கிறோம். ஆனால் இயேசு வாழ்ந்த காலம் எப்படின்னு சொன்னால்,
மனிதர்களை சந்தையில் விற்பாங்க. இப்போ ஆடு மாடு வாங்குறீங்களே, ஆடு விற்கிறீங்கிற மாதிரி மனிதர்களை அடிமையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எஜமான்கள்னு சொல்கிறவங்க எஜமான், அது ரொம்ப வருஷம் இருந்தது, அமெரிக்காவிலே இருந்தது. ஒரு சட்டம் போட்டு ஸ்டாப் பண்ணாங்க. மனிதர்களை ஆடு மாடுகளை போல சந்தையில் போய் நீங்கள் வாங்கலாம். வேலைக்கு வேணும், ஆள் எப்படி இருக்கிறான், ஆரோக்கியமாக இருக்கிறான்னா அவனுக்கு காசு கொடுக்குறது அவன் தந்துடுவான். அவனுக்கு சொந்த வீடு இருக்காது, சுய உரிமை இருக்காது, அப்படி இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ஆடு மேய்க்கிறது இந்த மாதிரிலாம் அவங்க வேலையில் இருப்பாங்க. அந்த ஆடு மாடுகள் கட்டுற இடத்துல தான் அவங்க தங்கணும். சரியா? பெரும்பாலும் அந்த நாட்களில் ஆடு மாடு மேய்க்கிறது தான் முக்கியமான தொழில். அங்கே தான் அவங்க தங்கணும். ஒரு பிள்ளை பிறந்தா அங்கே தான் பிள்ளை பிறக்கும். ஓகே, இவங்க வீடு வேறு, அது சேரி பகுதியில் இன்றைக்கும் ஒரு பிள்ளை பிறக்குது இல்லையா, ஏறக்குறைய அது மாதிரி, அப்படி புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இயேசு தேவனுடைய குமாரன், பரலோகத்தில் இருந்தவர், பூமிக்கு வரும்போது ஒரு மன்னருக்கு வீட்டில் பிறந்திருக்கலாமா, பிறக்கக்கூடாதா? பிறந்திருக்கலாம்ல. அவர் அப்படி செய்யலை. ஒரு பிரபுவுக்கு வீட்டில் பிறக்கல. அவர் அடிமையின் ரூபம்னா மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாருன்னு இருக்குல்ல, அதுக்கு தான் இதை இப்படி சொல்கிறாங்க. அடிமைகள் இருக்க குழந்தைகள் அவங்க பிள்ளைகள்லாம் பிறக்கிறது மாட்டுத் தொழுவம் தான். ஏன்னா மாட்டுத் தொழுவத்துக்கிட்ட தான் அவங்க கொட்டகை இருக்கும், அங்கே தான். இது மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த அளவு தாழ்மையான நிலையில், நம்ம அப்படி பிறக்கல, அதான் பிறந்தார். ரெண்டாவது, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டால், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னு சொன்னார். வீடு கிடையாது, தங்கிறதுக்கு வீடு கிடையாது, சுற்றிக்கிட்டே தான் நடந்திருக்கார். அப்புறம் எங்கே தலையை சாய்த்தார்னு பார்த்தா, ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவில் ஒரு கொலை குற்றம் அல்லது ஒரு தூக்கு தண்டனை கைதி இல்லையா, ஒரு கைதியாக தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். அதுதான் அந்த பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்தா, அது 2ஆம் அதிகாரம் 7, தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய பிறப்பும் இயேசுடைய வாழ்க்கையும் இயேசுடைய மரணமும், இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அவர் அடக்கம் பண்ணுறது கல்லறை கிடையாது. என்னது? கல்லறை கிடையாது. அவங்களுக்கு கல்லறை நல்லா கிடையாது. அவங்க அப்படிப்பட்ட குடும்ப வசதி உள்ளவங்க கிடையாது. அதனால தான் அரிமத்தியா ஊரான யோசேப்பு அவரை அங்கேருந்து இறக்கி தனக்கு கல்லறையில் கொண்டு வச்சான். சரியா? ஓகே, அது இன்னொரு பக்கம். ஆக இயேசு எவ்வளவு தாழ்மையாய் வாழ்ந்தார்னு நமக்கு தெரியும். இப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனையோ அவனை என்னோட என் சிங்காசனத்திலே வீட்டிற்கு செய்வேன்னு சொல்லுகிறார். அப்போ இயேசு இப்போ எங்கே இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது வருஷத்தில். எங்கே? பரலோகத்தில். சரிதானே? உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ எங்கே இருக்கிறார்னா பரலோகத்தில் இருக்கிறார். நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. சரிதானே? மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. அப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரா? பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். ஒரு ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி இந்த உலகத்தில் மேன்மையாய் வாழ்கிறவங்க, எண்ணப்படுறவங்க தலைகீழான நிலையில் இருப்பாங்க. இந்த உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுகிறவர்கள் பரலோகத்தில் மேலான நிலையில் இருப்பார். ஒரு ஐடியா கிடச்சிதா உங்களுக்கு? இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்தவ குலத்தில் இன்னைக்கு சொல்லப்படுறதும் காண்பிக்கப்படுறதும் வேறு. சரியா? கிறிஸ்தவ குலத்தில் தலைகீழாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு நிச்சயம்னா ஒரு சரியான நிச்சயத்தோடு நீங்கள் போனோம். அது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்தோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களைப் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம்.
நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வர பசி உள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நர்வாணிகள், கொட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாக இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போல, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலமானோம். உங்களை வெட்கப்படுத்தும்படி வேலை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று பற்றி சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் நரிகளுக்கு குழி இருக்குது, எனக்கு வீடு இல்லைன்னு வாழ்ந்தார். 2 கள்ளமாருக்கு மரியாதை மரித்தார். அவருடைய வாழ்க்கை அப்படி. அவருடைய சீடர்கள் அல்லது அப்போஸ்தல சீடர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவங்களும் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. இங்கே உலகத்தில் இப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு கேட்பார் ஒரு சந்தர்ப்பத்தில், இதெல்லாம் விட்டுட்டு உமக்கு பின்னால் வந்தல்ல, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. அவர் சொல்வார், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தை நியாயம் இருக்கிற நியாயாசனத்தில் இருப்பீங்க பரலோகத்தில். அல்லேலூயா. எதுக்கு இதை சொன்னேன்னா, உலகத்திலே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாய் அருவருப்பாக இருக்கிறது. உலகமும் பரலோகமும் தலைகளாக இருக்குது. நீங்கள் புரிய வேண்டிய விஷயம் இதுதான். இந்த உலகமும் பரலோகமும் தலைகளாக இருக்குது. இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுறதெல்லாம் ஒன்றும் அங்கே வராது. அதான் ஐஸ்வர்யவான் அக்னிக்குள்ளே போனான். லாசரு, அதான் லாசரு தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் தானே, அவன் அங்கே ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவான் நினைக்கவே இல்லை. இப்போ அவன் அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறேன், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. எத்தனை சகோதரர்கள் உண்டு? 5 சகோதரர்கள் உண்டு. உடனே இந்த லாசருவை திருப்பி உலகத்துக்கு அனுப்பணும். ஏன் அனுப்பணும்னா, இந்த உலகத்துக்கு இந்த அறிவே கிடையாது. உலகத்தில் பேரோடும் புகழோடும் பெருமையோடும் மேன்மையாக இருக்கிறவங்க தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு நினச்சிட்டு அவங்க அதுக்கே போகிறாங்க. நிறைய அக்கிரமம் செய்வாங்க, அநியாயம் செய்வாங்க, துன்மார்க்கம் செய்வாங்க. ஓகே, அப்படி போகிறாங்க. இப்படி சாவுக்கு பிறகு தலைகீழாக மாறப்போதுங்கிறது யாருக்கும் தெரியலை, என் சகோதரர்களுக்கும் தெரியலை. இந்த லாசரு போய் சொன்னால் போதும், இப்படி உன் அண்ணன் இப்படி இருந்தான், இப்போ தலைகளாக இருக்கிறான் சொன்னால் மனந்திரமோ. இது ஒரு முக்கியமான கோரிக்கை, நல்ல கோரிக்கை. அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார், இல்லைப்பா, அதுக்கு வேறு ஊழியக்காரில் வச்சுருக்கிறேன். மோசையும் தீர்க்கதரிசிகளையும், அவன் பழைய ஆள், பழைய ஏற்பாட்டு, அவங்க இதை சொல்லுவாங்க. சரியா, எப்பா கண்ணை மூடணுன்னு தலைகளை மாறிடும், இதை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லியும் கேட்கலன்னா இந்த லாசரு போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு ஐடியா கிடச்சா அவங்களுக்கு. இப்போ முதலாவது விழிப்பை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு முதலாவது வேணும் நமக்கு. உலகம் வேறு, கண்ணை மூடினப்புறம் உள்ளது வேறுங்கிற அறிவும் விழிப்பும் நமக்கு முதலாவது இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, நாம் இன்னும் கிறிஸ்துவின் சீசராகவில்லை. என்ன சொன்னேன் தொடக்கத்தில்? என்ன சொன்னேன்னா, எல்லாரும் இயேசுவின் பக்தர்கள் ஆகணும்னு தான். இயேசு ஒரு புதிய கடவுள், இவரை வணங்குங்க, இவரை தொழுகை செய்ய வேணும் தான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், எல்லாரும் எனக்கு சீஷர் ஆக்குங்க. நான் எப்படி வாழ்ந்தனோ, நான் எப்படி நடந்தனோ, அது மாதிரி நடக்கிற மாதிரியில் நடக்கிற சீஷர்களாக்குங்கன்னு சொல்கிறார். அதுதான் விஷயம். அப்போ இயேசுவின் சீஷர் ஆகும்போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். இப்போது நாம் நம்மை சுய பரிசோதனை செய்யணும். இந்த உலகத்தில் மேலான நிலையில் பேரோடும் புகழோடும் வாழ்ந்து மறிக்க போகிறீர்களா? மறிச்சிருவீங்க. நிறைய மலர் வளையம் வைப்பாங்க, சரிதானே? ஒரு நல்ல பெரிய ஒரு நல்ல விஐபி மறித்தா நிறைய மலர் வளையம் வைப்பாங்கல்ல, பெரிய மாலையெல்லாம் போடுவாங்கல்ல. வசதி உள்ளவனுக்கு கொஞ்சம் மலர் வளையம், இல்லைன்னா இல்லை. ஒரு சந்தன பெட்டியாமா, சந்தன கட்டையில் எரிப்பாங்களாமா, மற்றது வரவு கட்டையில் எரிப்பாங்களாமா. இவ்வளவு தானே இங்கே நடத்துவீங்க நீங்கள். அப்புறம் என்ன சொல்வீங்க? ஒரு நோட்டீஸ் ஒட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன், விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு. எப்படி? என்னது? நீங்கள் வாசிருக்கீங்க, இங்கே பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் பார்த்துருக்கான், விண்ணக வாழ்வின். இவர் எங்கே போயிருக்காராம்? சொர்க்கத்துக்கு போயிருக்காரு. அங்கே இந்த ஃபோன் பண்ணி சொன்னாராம்மா, நான் 3 வருஷமாக சொர்க்கத்தில் இருக்கேன். என்னடா இது, நீங்களே இல்லை, இவங்களே எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க இல்லையா? பைபிள் சொல்லுது இயேசுவை தவிர யாரும் பரலோகத்துக்கு போகல, சரிங்களா? எல்லாரும் பரதீசுக்கு போனோம், இல்லைன்னா பாதாளம் போகணும்னு சொல்லு. இயேசுவை தவிர யாரும் விண்ணகத்துக்கு போகல. இவங்க சொல்கிறாங்க அவர் விண்ணில், மண்ணில் விண்ணில் எழுதிடுறாங்க, மண்ணில் விண்ணில். இவங்க தான் கற்பனை பண்ணுறது. பொல்லாத உலகமாக இருக்குல்ல அது. வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, உலகம் அனைத்து மோசம் போக்குற
பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பு இப்படியே பரட்டு. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது இல்லை, தலைகளாக நடக்குது. அல்ல இல்லையோ, ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கும் லாசரு அங்கேயும் போகிறான், நேர தலைகளை. இந்த முதலாவது விசுவாசி, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு, இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு, இயேசுவின் சீசர்களுக்கு இந்த அறிவு வேணும். வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு அந்த அறிவு இருக்கா? இயேசு இப்படி பிறந்து இப்படி வாழ்ந்தார், அப்போஸ்தலர் இப்படி பிறந்தார் இப்படி வாழ்ந்தார், இந்த விழிப்பு உங்களுக்கு இருக்கான்னு சொல்கிறேன். நீங்கள் வரலன்னா அது வந்தாகணும். ஒருவேளை உங்களுக்கு விழிப்பு வராட்டாலும் நீங்கள் விழிப்பு வராமல் போயிடலாம். ஆடி அடங்கும் வாழ்க்கைடான்னு நான் நேரமாக சொன்னேனே, இது மாதிரி ஆடி ஆட்டவன் பாட்டு பாடி நான் வச்சிட போகிறான், கொட்டடிச்சு உள்ளே வச்சிட போகிறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்வார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போது உலகத்துக்கு பின்னால் போனால் என்ன கிடைக்கும்? மலர் வளையம், போலியான நோட்டீஸும் ஒட்டுவாங்க. ஆண்டவருக்கு பின்னால் போனால் இதெல்லாம் கிடைக்காது, ஒரு வேளை கிடைக்காம இருக்கும். ஒரு முறை நான் ஒரு அடக்க ஆராதனையில் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணும்போது அது அவங்க ஒரு விசுவாசி தாயார், நாங்கள் ஊழியக்காரர்கள் போயிருந்தோம், நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், அங்கே அந்த அந்த தாயாருக்கு கால் மாட்டில் 2 மலர் வளையம் வச்சுருக்காங்க. நான் அப்போ அது வச்சது யாருன்னா, வழக்கமாக அந்த அந்த எங்கள் ஊரில் இந்த பெந்தகோஸ்தே மார்க்கத்தில் உள்ளவங்க மாலை போட மாட்டாங்க, மலர் வளையம் வைக்க மாட்டாங்க, அது அங்கே உள்ள வழக்கம். இவங்க பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த ஊரில் உள்ள கவுன்சிலர், யார் கவுன்சிலர் என்ன பண்ணார், யாரோ தான் மலர் வளையம் வச்சுருக்காங்க. அவங்க மரியாதைக்கு வச்சுருக்காங்க, அவங்க இந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க அல்ல. அப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ நான் இதை கவனித்தேன். அப்போது நான் சொன்னேன், இங்கே 2 மலர் வளையம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அது உங்களுடைய அன்பையும் மரியாதையும் தெரிவிக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி, அது உங்கள் மரியாதை. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர், எங்களுக்கு இயேசு சொல்லியிருக்கிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு, என்னைக்கும் வாடாத ஒரு ஜீவ கிரீடத்தை உனக்கு. இது இப்போ கொஞ்ச நேரம் வச்சுட்டு தூக்கி தூரப்படுவீங்க, நீங்கள் தான் தூக்கி தூரப்பட போகிறீங்க இல்லைங்களா? ஆனால் வாடாத கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்கள் இதை பெருசுப்படுத்துறது கிடையாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை ஆண்டவரோட இருக்க விரும்புகிறீங்களா? இந்த மலர் வளையமாக இந்த மோசடி விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு கதை போதுமா, இல்லை உண்மையாகவே ஆண்டவரோட இருக்க விரும்புகிறோம்? இல்லை இல்லையா? விழிப்பு வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் எல்லாம் பெரிய குழப்பத்தில் இருக்குல்ல, டோட்டலி குழப்பம், கன்ஃபியூஸ்ட். தயவுசெய்து குழப்பத்தில் சிக்கி உங்கள் ஆத்மா இதுதான் சொல்லணும், எனக்கு வேறு வழி இல்லைல்ல. நீங்கள் உங்களை கெடுத்துக்கிடக்கூடாது. நான் என்ன சொல்வேன், நான் என்ன கெடுத்துக்கிடக்கூடாது. நான் எத்தனையோ சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் பல சூழ்நிலையில் சுற்றுறேன். எனக்கு ஆண்டவர் ஒன்றை கெடுத்துக்கிடாது, ஒன்றை கெடுத்துக்கிடாது. அவன் படம் காட்டிட்டு அவன் போகிற இடத்துக்கு போவான்டா, நீயும் படம் காட்டி அங்கே போகாது, நீ ஒன்றை கெடுத்துக்கிடாது. அல்ல இல்லை, ஏன் நான் ஒன்றை கூப்பிட்டேன், என் இடத்துக்கு வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிரு. இந்த மாதிரி அங்கங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க, போய் சொல்லு. அதனால தான் மெனக்கெட்ட ராத்திரி பதிலாம் ஓடுறான், ஆண்டவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அல்ல இல்லையா? போய் சொல்லு, இந்த மாயக்கூத்துக்கு இறங்க. அப்போ விழிப்பு, முதலாவது விழிப்பு, இந்த உலகம் சாபத்தில் இருக்குது, சரிதானே? அதை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு விழிப்பு வேணாங்க. நாம் வாழ்கிற உலகம் ஆசீர்வாதமாக இல்லை, அது தேவ சாபத்தில் இருக்குது. ஆதியாகமம் 3:16-19 ஆதாமேவாள் பாவம் செஞ்சதுனால நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது வேதனையை பெருக பண்ணுவேன்னு சொன்னாருங்க. நம்ம வேதனையோட தானே இன்னைக்கு பிள்ளைகள் பெருக பெருக வேதனை தானே வந்துட்டு இருக்குது, அதான் வேதனை. அப்புறம் ஆதாம்கிட்ட சொல்றார், குறுக்கு முள்ளும் முளைப்பிக்கும். எவ்வளவு முள்ளு பார்த்துக்கலாம். இந்த ஊரில் செடியை அந்த செடி தீ கொளுத்துறீங்கல்ல, இல்லைன்னா திருப்பி முளைச்சிருமா? ஒட்ட முள்ளுன்னா பயங்கர முள், குறுக்கு முள்ளும் முளைப்பிக்கும். மலையாளத்தில் முள்ளும் பறக்காரையும் முளைப்பிக்கும். சரி, முளைப்பிக்கும். நிலம் ஒன்று மித்தம் சபிக்க விட்டுருக்கும், பலன் கொடுக்காது. செடியை நட்டினா பூச்சி வெட்டிடும், ஆளை நட்டால் காற்றடிச்சு விழுந்து கிடக்குது, எல்லாம் பெரிய பாடு. உயிரோடு இருக்குன்னு நாளெல்லாம் வருத்தத்தோட இங்கே வாழணும். நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய் சொல்லியிருக்கா. இதுதானே நடந்துட்டு இருக்கு. யாராவது மாற்றினியாளா? கூட்டத்துக்கு மாற்றினியாளா? இல்லையே. இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஒன்றை மாற்ற முடியல, அதானே உண்மை. அதை மறைக்க என்னத்துக்கு? ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு பதிலாக நான் ஒரு புதிய வானம் புதிய பூமியை படைத்து கொண்டிருக்கிறேன், புதிய வாசஸ்தலம், நான் புதிய சரீரம் கொடுக்குறேன். அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பா இருக்கணும். புதிய கிரீடம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுருக்கார். அப்போ நமக்கு ஒரு விழிப்பு வேணுமா வேண்டாமா? இந்த நாளில்
முதலாவது ஒரு விழிப்பு வரட்டும். ஆக உணர்வற்றவர்களாய் ஜீவிக்கிற நாம் உணர்வுள்ளவர்களாய் மாற வேண்டும். ரெண்டாவது, இந்த மாதிரி நடைபடமாக வாழ்ந்துட்டு நடக்காவே இல்லையா? மரித்தோரை அடக்க மாட்டோம்னு சொன்னேன். ஏசுநாதர் சொன்னார், மரித்தோரை அடக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி உணர்வு இல்லாமல் செத்து கிடக்கிற ஆளுகளோட சேர்ந்து நீயும் செத்து போகாத. ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாப்பு தானே? தெரியாது, நாங்களும் அப்படி தான் ஓடிட்டு இருக்கோம். இருப்பமாய் இருக்குதான், அவர்கிட்ட தான், அவருக்கு கிருபை தான். நாட்கள் பொல்லாது, ஆனால் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துது? இயேசுவுக்கு சீஷராய் மாறுவது, அவர் சொன்ன வசனங்களில் கேட்பது, அவர் மாதிரியில் நடப்பது, அவர் அடிச்சுவட்டில் நடப்பது. அப்படி நடந்தா அவர் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் வந்து கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம விழிப்படைவோமா? உன்னை தலையை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. சீ மேட்டா லீஃப் ரஷீட்டா